வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் டாக்டர் தமிழ். நான் உங்கள் சைபர் டாக்டர் ராம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மொபைல் ஃபோன் ஆர்டர் பண்ண போகிறோங்க. 10 நிமிஷம் டெலிவரின்னு சொல்கிறாங்க. இது உண்மையான நம்ம செக் பண்ண போகிறோம். எதில் அப்படின்னா, கேட்டால் நீ சிரிக்கக்கூடாது, இன்ஸ்டாமார்ட்டில். நானுமே இது வரைக்கும் இன்ஸ்டாமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு இல்லை வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் தான் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம வந்து எலக்ட்ரானிக் கமெண்ட்ஸ் எதுவுமே வாங்கினது கிடையாது. இப்போ நம்ம வந்து இந்த OnePlus 15R அப்படிங்கிற ஒரு மொபைல் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம வந்து வாங்கணும்னு முடிவு பண்ணோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா இப்போ OnePlus வெப்சைட்டில் செக் பண்ணோம், அமேசானில் செக் பண்ணோம். இப்போ காலையிலேருந்து ஒரு 3 லோக்கல் ஸ்டோர்ஸ், பூர்விகா, சென்னை மொபைல்ஸ், OnePlus எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் எல்லாமே நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். அதில் இல்லாத ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிட்டத்தட்ட ஒரு 6,000-6,500 டிஸ்கவுண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டாமார்ட்டில் கிடைக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வாங்குற கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி, நம்ம இது ஒரு வீலாகாக எடுத்துருவோமே, இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறக்காக தான் நம்ம அந்த பொருள் எந்தளவுக்கு ஜென்யூனாக வருது, அவங்க சொன்ன மாதிரியே 10 நிமிஷத்தில் வருதா அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த மொபைல் நம்ம வந்து அமேசானில் வந்து கிட்டத்தட்ட 50,499 வந்ததுங்க. 50,499. நம்ம இங்கே லோக்கல் ஸ்டோரில் கேட்கும்போது இது வந்து 12GB 256GB வேரியண்ட்டு. இதுலேயே 12GB 512GB வேரியண்ட் போகும்போது கிட்டத்தட்ட 55,499 ரூபா வருது. அதே மொபைல் OnePlus 15R இப்போ இந்த இன்ஸ்டாமார்ட்டில் வந்து ஸ்விக்கியில் வந்து 46,999 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க. அதாவது 47,000 வைங்களேன். நம்ம கார்டு ஆஃபரு இதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு வந்து 44,500 கிடைக்குது பாருங்கள். 47,000ங்க ப்ளஸ் வந்து அந்த நம்ம இஎம்ஐ ஆஃபர் போடும்போது அதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வருது. ப்ளஸ் வந்து இன்ஸ்டாமார்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் 2,500 வருதுங்க. இப்போ டோட்டல் வந்து 44,511. அதாவது கிட்டத்தட்ட 44,500 வருதுங்க. இது நம்ம வந்து ஆர்டர் போடும்போது 9 மினிட்ஸில் டெலிவரின்னு சொல்கிறாங்க. நம்ம அதே மாதிரி இந்த ஃபோன் வந்து ப்ராப்பராக வருதா நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம சீலெலாம் பிரிக்காமல் இருக்காங்கனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆர்டர் போடுறதுக்கு. இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போடுறோம். இதை நம்ம பார்ப்போம், ஆர்டர் போட்டு பார்ப்போம். மக்களே, நம்ம இப்போ ஆர்டர் போட்டாச்சு இன்ஸ்டாமார்ட்டில். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆர்டர் இஸ் கட்டிங் பேக்ட் 9 மினிட்ஸ்னு வருது. டெலிவரிக்கு 9 மினிட்ஸ்னு வருது. மக்களே, இப்போ என்ன ஆகிடுச்சிங்கன்னா, ஆர்டர் இஸ் பேக்ட், மிஸ்டர் கண்ணன் இஸ் அட் த ஸ்டோர் அண்ட் வில் பிக்கப் ஆர்டர் சூன்னு வருது. பட் ஆனால் அப்படியே 9 மினிட்ஸ் காமிச்சது இல்லைங்களா, இப்போ வந்து 23 மினிட்ஸ் காமிக்குது. இப்போது அடுத்த ஒரு 3 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 22 நிமிஷம் காமிச்சது இல்லைங்களா. இப்போ அவுட் ஃபார் டெலிவரி வந்துடுச்சு. அவுட் ஃபார் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்னு காமிக்குது. இப்போ ஓடிபி ஒன்று வந்திருக்கு, ஷேர் பண்ணும் போல் பார்த்திங்களா. ஐட்டம் ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்து OnePlus 15R 12GB RAM 256GB ஸ்டோரேஜ். வீட்டுக்கு பக்கத்தில் டெலிவரி பார்ட்னர் வந்துட்டாருங்க மக்களே. இதில் என்ன ஃபோன் பண்ணாங்க டெலிவரி பார்ட்னர், அவர் தெரிஞ்ச அடிக்கடி டெலிவரி கொடுக்குற பார்ட்னர் தான் வராரு. அவர் முதல்ல அமேசானில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். பாருங்கள், டெலிவரி பார்ட்னர் வந்தாச்சு. டெலிவரி பார்ட்னர் வந்தாச்சு, ஃபோனு வந்தாச்சு. என்னாச்சு? ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்க? வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் கரெக்டாக டெலிவரி பண்ணுறீங்க இல்லையான்னு. அப்படியா? பொருள் இத்தனை நாள் தயிர் காட்பொடி தானே வாங்கிட்டு இருந்தோம். சரி, எனக்கு பாரு ஃபுல்லாக. கேட்குறீங்களா மக்களே, ஃபோன் வந்தாச்சு. அங்கேருந்து எடுக்க சொல்லிருக்காங்களா? இல்லை, நான் யூடியூப்பில் போடுறேன். எதுக்கு யூடியூப்பில் போடுறதுக்கு உண்மையாக வருதா? ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து இன்ஸ்டாமார்ட்டில் வந்து இவ்வளோ விலையான பொருள் வாங்குகிறோம். சரி, அது உண்மையாக கரெக்டாக வருதா? அந்த சொன்ன 9 நிமிஷத்தில் பொருள் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வீடியோ யூடியூப்பில் போடுறோம். மக்களே, அண்ணா ஃபோன் கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். என்ன எடுத்துருப்பீங்களா? ஆமாம், உங்களையும் சேர்த்து தான். இங்கே பாருங்க, சீல்டு பேக்கோட தான் வந்திருக்கு. அண்ணா ஓடிபி சொல்லுங்கள் சொன்ன மாதிரி. அப்போ அண்ணா இப்போ ஓடிபி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி. மக்களே, ஃபோன் வந்து விட்டது. அதாவது நம்ம 9 மினிட்ஸ் டெலிவரின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. பட் ஆனால் வந்து 14 நிமிஷம் ஆச்சு. ஆனால் பரவாயில்ல, வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோன் வந்து அவங்க ஓடிபி கேட்டாங்க, நம்ம ஓடிபி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீல்டு பேக்கிங் தான். ப்ளஸ் வந்து பிராண்ட் சீலும் டேம்பர் ஆகலை. பிராண்ட் சீல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது, டேம்பர் ஆகலை. அதே மாதிரி 12GB 256GB மாடல் தான் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். அழகாக அன்பாக்ஸ் பண்ணுவோம். நமக்கு இந்த பேப்பரை கச்சி முச்சுன்னு கிழிச்சு எப்போவும் வீசுறது பிடிக்காது. எப்போவுமே நம்ம வந்து பாக்ஸே பிரித்தாலும் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டாக்ட் இருக்கிற மாதிரி தான் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். பிராண்ட் சீலை பிரிக்கிறோம்.
ஐஃபோன் மாதிரி ஸ்மூத்தாக வருமா? கொஞ்சம் தள்ளி வச்சுக்குவோம். வாடா ராஜா. சாம்சங் அல்லது ஐஃபோன் மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தாக இல்லை, டைட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களே. நெவர் செட்டில். அடுத்தது ஃபோன் வந்துருச்சு. இதெல்லாம் ஸ்லிம்மாக இருக்குது. என்ன ஸ்லிம்மாக இருக்குங்க ஃபோனு? என்னடா ஐஃபோன் மாதிரியே கொடுத்துருக்கானுங்க. ஒன் ப்ளஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சாம்சங் யூஸருங்க. நம்ம தம்பிக்காக வந்து வாங்கியிருந்தோம் இந்த ஒன் ப்ளஸ்ஸு. பார்த்தா அந்த ஐஃபோன் மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு ஐஃபோன் மாதிரி தான் இருக்குது டிசைன்ஸு. ஓகே, என்னங்க சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம சாம்சங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ் சீரிஸ் வாங்கிட்டு இருக்கிறதுனால அத்தனை லட்சம் கொடுத்து வாங்கினா சார்ஜர் வராது. 80 வாட் சார்ஜருங்க, சூப்பருங்க. வாவ். அப்போ ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான USB-A to USB-C கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜரு USB-A தான். ப்ளஸ் வந்து என்னங்க கவர் கொடுத்துருக்காங்க, நம்பவே முடியல. அவனோட ஒன் ப்ளஸோட ஒரிஜினல் கவருங்க. ஐயோ, ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாம் பார்க்கவே இல்லை, ஃபோனை தான் பார்த்தேன். வா, நல்ல குவாலிட்டியான ஒரு கவருங்க மக்களே. என்ன இது ஒரு 45,000 ரூபாய்க்கு இவ்வளோ பொருள் கொடுக்குறானா? சாம்சங்கெல்லாம் டேய் லூசு பாயில. சாம்சங் பாருடா, இதெல்லாம் 1.5 லட்ச ரூபா கொடுத்து S25 Ultra வாங்கினா ஒரே ஒரு USB-C to USB-C கேபிளும் ஒரு சிம் எஜெக்டர் டூல் தான் கொடுக்குறானுங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபோன் சார்ஜரு அது பார்த்தீங்கன்னா கேஸு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபோனை வந்து நான் சார்ஜ் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணிட்டு இதனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த ஃபோன் வந்து நான் உங்களுக்கு லோக்கல் ஆஃப்லைன் ஷாப்ஸ்லேயும் காலையிலேருந்து இங்கே ஒன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோருக்கு போயிருந்தோம். பூர்விகா, சென்னை மொபைல்ஸ் கேட்டிருந்தோம். எல்லாமே 50,000 ரூபாய்க்கு மேலே தான் ப்ரைஸு. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரில் வந்து ஒன் ப்ளஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரில் 51,000 ரூபா சொன்னாங்க. வந்து அதுக்கு மேலே குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் நம்ம எதாச்சியாக வந்து நம்ம சன் வந்து இன்ஸ்டாமார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாரு. இருந்தாலுமே எனக்கு நம்பிக்கை இல்லை தான் வந்து எப்படி இப்படி கொடுக்க முடியும்ன்ட்டு நம்ம இந்த ஃபோனை இப்போ வந்து கார்டு ஆஃபரோட 44,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். உண்மையாக வர்த்து தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபா கம்மியாக கிடைக்குது இல்லைங்களா? சந்தோஷம் தான். நான் ஃபஸ்ட் டைம் இதுதான் இன்ஸ்டாமார்ட்டில் வாங்குறது. அதனால தான் ஒரு வீடியோவாக பண்ணலான்னு நினச்சேன். இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் வரும், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வர இருக்குது. நன்றி, வணக்கம்.